சேப்பாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தம் 220 தொகுதி, 220 பூத்து சேப்பாக்கில். அது சின்ன தொகுதி, மற்றெல்லாம் 300 குறை வரும், 250. சேப்பாக்கு சின்ன தொகுதி, 200 பூத். 200 பூத்தில் 15 பூத்தை மட்டும் எடுத்துகிட்டு கணக்கு பார்க்குறாங்க. 15 பூத்தில் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். 15 பூத்தில் சேப்பாக்கில் செத்தவன் 550 பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான், வாக்கு இதில் வாக்காளர் பட்டியலில். 1130 பேர் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான், எங்கே இருக்கானே தெரியல 15 பூத்தில். ஆக டபுள் என்ட்ரி, ஒரே ஆள் 2 பேர் வர்றது 33. ஆக 15 பூத்துலேயே 2000 வந்து கள்ள ஓட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 550 செத்தம் ஓட்டையும் போட்டான். இப்போ கணக்கு அப்படி தான். 1030 பேர் வீடை காலி பண்ணிட்டு போனான்ல, அதையும் போட்டான். அதுக்கப்புறம் இந்த 33 டபுள் என்ட்ரி, ஒரே ஆள், அது பூரா இவன் ஆள் தான், மற்ற கட்சிக்காரன் பண்ண மாட்டான், அவன்லேயே ஓட்டு போட்டான். அப்போ 15 பூத்துலேயே கிட்டத்தட்ட 2000 ஓட்டு மோசடி. இதே மாதிரி 220 பூத்தை கணக்கெடுத்தா 20,000க்கு மேலே சேப்பாக்கில் மோசடி ஓட்டு. அதான் உதயநிதி 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இது இப்படி இருந்தும் நம்ம தோற்று போயிடுவோன்னு பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட பேரம் பேசி உதயநிதிக்கு எதிராக அதிமுக நிற்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கான். அப்போ உதயநிதி ஜெயித்ததே உதயநிதி எம்எல்ஏவில் ஜெயித்ததே போலி ஓட்டுகள். இவர் வந்து துணை முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்காருன்னா நாடு எங்கே குட்டிச்சவர், அப்போ எங்கேயா ஜனநாயகம் நிற்கிது?